யாராயும் தெரிந்தோ தெரியாமலோ நம்மை பகைப்பான். அந்த பகை உணர்வுக்கு வழி ஏற்படும். அதற்கு பதிலாக அவர்களை நினைந்து வாழ்த்திக் கொண்டே இருப்போம். நீ வாழ்க வளமுடன். அந்த உருவத்தை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் பல தடவை வாழ்த்துங்கள். இந்த வாழ்த்தின் காரணமாக எழக்கூடிய எண்ண அலைகள் இருக்கிறதே, ஒவ்வொரு அலைக்கும் ஐவகை இயக்கம் இருக்கிறது என்று 2 நாட்களாக பல தடவை சொல்லியிருக்கேன். மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவிப்பாய்தல், இரண்டிடையே ஓடிக்கொண்டிருந்தல். கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன் என்று ஐவகை இயக்கம் நமது எந்த அலைக்கும் உண்டு. ஒவ்வொரு பொருளும் இயங்கிக் கொண்டே இருப்பதனால அலையில்லாத பொருளே இல்லை. ஆகையினால நம்முடைய உடல்ல உடல் இயக்கத்தினாலேயும் அல்லது எண்ணெய் இயக்கத்தினாலேயும் அது அலைகள் வந்து கொண்டே இருக்கும். எந்த அலை எங்கிருந்து வந்தாலும் அந்த எங்கிருந்து வருகிறதோ அங்கு உள்ள தன்மை முழுவதும் அந்த அலையில இருக்கும். இந்த அலை எந்த பொருள் மீது மோதுகிறதோ அந்த பொருளின் தன்மைக்கு ஏற்ப இந்த பொருளின் தன்மையை அங்க தூண்டிவிடும். இதுதான் எண்ணத்தினுடைய எண்ண அலையினுடைய இயல்பு. அதனால நாம் என்ன எண்ணுகிறோம், அவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ணுவோம். இரண்டிடையே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றல் அலை, இது அவர்களுக்கு நன்மை பயக்கும். நாம் நல்லது என்று எண்ணும் போதே நல்ல அலை நம்முடைய உடல்ல வீசும். இந்த உடல்ல வீசக்கூடிய அலை உடலையும் சுத்தம் பண்ணும், உள்ளத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளும். ஆகவே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று பிறரை வாழ்த்திக் கொண்டிருக்கும் போது கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு உடலிலேயும் உள்ளத்திலேயும் ஒரு அமைதி ஏற்படுகிறது. அமைதி அலை இன்றி வாழ்க என்று சொல்ல முடியாது. வாழ்க என்று சொல்லும் போது அமைதி அலை நம்மிடமே வந்து சேர்ந்துவிடும். இந்த அமைதியிலே அலை யாரை நோக்கி செலுத்துகிறோமோ அவரிடம் சென்று ஊடுருவி நாம் 2 பேருக்கிடையே பல தடவை ஓடும் போது அவர்களையும் நம்மையும் ஒன்றிணைத்து விடும். நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அதை அவர்கள் செய்வார்கள். அவர்கள் வெறுப்புணர்ச்சி கொண்ட போதிலும் கூட சரி, அந்த வெறுப்புணர்ச்சி விட்டு நட்புணர்ச்சியோடு வந்து அவர்களே வந்து ஐயா நான் செய்தது தவறு, மன்னித்து விடுங்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு எத்தனையோ சம்பவங்கள் நிகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த முறையிலே வாழ்த்தி 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 பகைமையை போக்கி இன்முகம்